பாலஸ்தீன மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் உணவு, மருத்துவம் உள்ளிட்டவை கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் காசாவில் சுகாதார அவசர நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சுமார் 14,000 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஐநா கூறியுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் 1500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்கப்புள்ளி. ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது. போரில் இதுவரை 37,000க்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் 1.7% ஆகும். அதுபோல 3.7% மக்கள், அதாவது 86,000 பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர். 23 லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். பசி, பட்டினி, தொற்றுநோயும் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது. போர் தொடங்கி 269 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த போரின் நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கான பதிலை இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி தெரிவித்திருக்கிறார். ஹமாஸ் என்பது ஒரு சிந்தனை, ஹமாஸ் என்பது ஒரு கட்சி. இது மக்களின் இதயங்களில் வேரூன்றி இருக்கிறது. ஹமாஸை ஒழிக்க முடியும் என்று நினைப்பது தவறு என்றும் கூறியிருக்கிறார். போர் தொடங்கி 8 மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஹமாஸின் சுரங்க பாதைகள், அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அழித்து அவர்கள் பிடியில் உள்ள 240க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது. ஆனால் 8 மாதங்கள் ஆன பின்னரும் இந்த இலக்கை எட்ட முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகிறது. சூழல் இப்படி இருக்கையில் போர் காரணமாக சுமார் 80% பாலஸ்தீன மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாலஸ்தீனத்தில் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது என்றும் சர்வதேச நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் காசாவில் சுகாதார அவசர நிலை ஏற்பட்டிருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. அதே போல உடனடியாக 14,000 பேர் காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா கூறியுள்ளது. அதாவது காசாவில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை பரிசோதித்ததில் அதில் போலியோ வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. காசாவின் குடிநீர் தேவைகள் 90% பூர்த்தி செய்யப்படவில்லை. எனவே அங்கு மிகவும் மோசமான சுகாதார நிலை நிலவி வருகிறது என ஐநா தெரிவித்திருக்கிறது.